ராஜா 7 பேரோ கோட்டையது போடுவாரோ பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து மண்ணால கோட்டை போட்டா மழை பெய்தாரையும் என்று கல்லால கோட்டை போட்டால் கரிமருது காகாதென்று ஈயத்தால் கோட்டை போட்டால் இலகி விடும் என்று சொல்லி தங்கத்தால் கோட்டை போட்டால் தணலுக்கு ஆகாதென்று வெங்கலத்தால் கோட்டை போட்டால் வேணலுக்கு ஆகாதென்று மரத்தால் கோட்டை போட்டால் பண்டு திம்பி அடையும் என்று காஞ்சிபுரம் வாங்கி காஞ்சிபுரம் வாங்கி கல்கோட்டை வன்னிய ராஜாக்கள் 7 பேரும் காஞ்சிபுரத்திலே அனாவுக்கு 10 செங்கல் அமையா. ஆமா, அந்த காலத்துல காஞ்சிபுரத்திலே அனாவுக்கு 10 செங்கல். அந்த காலம் ஒரு வீடு வாசலை கட்டினாங்கன்னா குளம்பன் செவரு மண்ணும் தர பணம் ஓல குடிசை ஏசில இருந்தத மாதிரி இருக்கும் பாத்துக்கோங்க. சின்ன வீடு கட்டி பெரிய குடும்பமா வாழ்ந்தாங்க. ஆமா, சிறுக்க வீடு கட்டி பெருசா வாழ்ந்தாங்க, பெருக்க வாழ்ந்தாங்க. ஆமா, பெரிய வீடு கட்டி சின்ன குடும்பமா இருக்கு. ஆமா, அந்த காலம் 8க்கு 10 ஒரு சின்ன ரூம் எடுத்து அதுல பதக்கு உலக்க பெத்து ஆமா அத வளர்த்து பதக்கு உலக்கம். ஆமா, அதே மாதிரி வன்னிய ராஜாக்கள் ஆமா வன்னிக்கோணந்தல்ல இப்படி காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி கல்கோட்டை கட்டி தங்கையாகப்பட்ட வன்னிச்சு நல்ல தங்கா வயசுக்கு வந்திருக்காளே. ஆமா, நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம். எந்த ஒரு ஆடவர்கள் நம்ம தங்கச்சியை பாத்திரப்படாது. ஆமா என்று வன்னிய ராஜாக்கள் 7 பேர்களும் தங்கைக்கு 7 அறையை தகுந்தபடி கட்டினார்கள். எப்படி ஐயா? ஒன்றா நல்ல படித்தளமோ படித்தளமோ ஒன்றா நல்ல படித்தளமா படித்தளமா பூச்சாவடியா ஆவடியோ இரண்டா நல்ல படித்தளமா படித்தளமா இருந்தாடும் மண்டபங்கள் மண்டபங்கள் ஒன்றாம் படித்தளமா படித்தளமா அவன் முத்து கட்டும் சாவடியா சாவடியோ நாலாம் படித்தளமா ஆணை கட்டும் மண்டபங்கள் 7 நல்ல படித்தளமா இளைப்பாறும் மண்டபங்கள் 8ஆம் படித்தளமா உட்டார சாவடியா 9ஆம் படித்தளமோ பூச்சாவடியா 10ஆம் படித்தளமா 10ஆம் நல்ல படித்தளமா பந்தடிக்கும் மேடைகளோ பன்னிச்சிக்கு பந்தடிக்கும் சாவடியா அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வடமா கொட்டார சாவடியா நல்லதங்கா வன்னிச்சிக்கு 7:30க்கும் கீழறையில் ஆமோ அமையா 7 அண்ணன்மார்கள் வன்னியராஜன் போலையா தங்கையான வன்னிச்சிய ஆமோ அம்மம்மா உடடுக்கில் வைத்தார்கள். ஆமோ அமையா 7:30க்கும் கீழற
அறையிலே தங்கையானவளை ஊடடுக்கிலே வைத்தார். அப்பா ஊடறையில கொண்டு வச்சாங்க. அப்படி இருக்கும் போது தங்கையோ தனித்திருப்பாளே. ஆமா, நாம் தங்கையாக நல்ல தங்கால் வன்னிச்சிக்கு தோழி பெண் கொடுக்க வேண்டும் என்று வன்னிய ராஜாக்கள் 7 பேர்களுமாக ஆமா அவளுக்கு கைபிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு தோழி உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு தோழி உண்டு ஆமா கைபிடிக்க தோழி உண்டு தோழி உண்டு. அங்க ஆடி வர பெண்கள் உண்டு பாடி வர பெண்கள் உண்டு வெற்றிலை சுருமடிக்க விதவிதமா பெண்கள் உண்டு தட்டாங்கள் விளையாட தாசிமார்கள் உண்டு 7-8 தோழியோடு இரு காலை இளையதங்கை ஓடு ஓடையா 10-8 தோழியோடு 10-8 தோழியோடு பைகளையும் இருமாலோ தோழியோடு இருக்கிறாள் வன்னிச்சியாக நல்லதங்கா. அப்படி வன்னிக்கோணந்தல்மா நகரத்திலே வன்னிய ராஜாக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி செல்லமா வளர்ந்த மகளுக்கு சீரழிவு வருகிறது ஐயா. என்ன ஐயா? அருமையா வளர்ந்த மகளுக்கு அலங்கோலம் வருது. என்னம்மா? அப்படி வன்னிய ராஜாக்கள் 7 பேர்களும் தங்கையே சீரும் சிறப்போடு பார்த்து வருகிறார்கள். ஆமா. அப்படி வரும் வேளையிலே அந்த வன்னிச்சியாக நல்லதங்காலுக்கும் செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது மூத்த பிள்ளையாகிய மார்த்தாண்ட வன்னியரை பார்த்தா அம்மை உமையால் தன் கணவனை அழைத்து, சுவாமி நம்ம 7 ஆம்பளை பிள்ளை 8வது பொட்ட பிள்ளை நம்மளுக்கு காலம் போய்கிட்டே இருக்கு. அதனால என் மூத்த மகன் இருக்கிறாரே, யாரு யாரு? மார்த்தாண்ட வன்னியர். ஆமா. அவனுக்கு காலகாலம் ஒரு கல்யாணம் முடிக்கணுமே. ஆமா. வயசு 30 தாண்டி போச்சு. அப்பா 30 ஆயிடுதா? அந்த காலம்லாம் அப்படித்தான் முடிப்பாங்க. ஆமா. 30 வயசு ஆனாலும் 35 வயசு ஆனாதான் பொண்ணு பாக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. ஆமா. 55 வயசு ஆனாதான் பிள்ளைகளுக்கு ஒரு 15 வயசு ஆகும் பாத்துக்கோங்க. ஆமா. இப்ப 55 வயசுல பூட்டனை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய இருக்கு. ஆமா. 55 வயசுல பூட்டன் ஓட்டன் ஓட்டி 65 வயசுல பூட்டனுக்கு அடுத்து ஓட்டை வந்துருதாரு. ஆமா. அம்மா உமையாளை அழைத்த கோவிந்த வன்னியராஜனோ அவையா அம்மா பெண்ணும் பார்க்கணும்னா எங்க போய் பார்க்கலாம்? எங்க போய் பார்க்கலாம்? பெண்ணுக்கா இடம் இல்ல. ஆமா. அந்த அம்மை உமையாளுடைய அண்ணன் எங்க இருக்காரு? 7000 பண்ணையில இருக்காரு. அப்பா 7000 பண்ணை. 7000 பண்ணையில எங்க அண்ணா மகா மூத்தவா மார்த்தாண்ட வள்ளி இந்த மார்த்தாண்ட வன்னியருக்கு ஏத்த பெண்ணு. ஆமா. அவளையே பெண்ணும் பார்த்து என் மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும். ஆமையா. அப்ப காலகாலம் நல்ல நேரத்தை தள்ளி போட்டுறக்கூடாது. ஏன் அந்த அம்மா ஆசைப்படுதானா நம்மளுக்கு என்னமோ ஒண்ணு ஆயிடுதுன்னு வைங்க. ஆமா. வீட்டுக்கு வரக்கூடிய மருமகா நம்ம பிள்ளைகளை தாய்க்கு தாயா இருந்து பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும் கண்டிப்பா. நம்மளுக்கு வயசாகி போச்சு. ஆமா. என்று அம்மை உமையால் சொல்ல, ஆமையா அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று மார்த்தாண்ட வன்னியருக்கு பார்க்க வேணும் என்று அம்மை உமையால் பெண்ணவள் 7000 பண்ணகித்தான் 7000 இன்பமுடன் வாராரே. 7000 அந்த 7000 பண்ணையிலே அம்மை உமையாளானவளுடைய அண்ணன் மகளாகிய ஆமையா மார்த்தாண்ட வள்ளி அழகு நிறைந்த பெண்ணே. அப்பா அழகுனா அழகு. அப்படி அழகு நிறைந்த பெண்ணானவளை பெண் கேட்டார்கள். ஆமா. பெண்ணுக்கு பரிசம் போட்டு நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நல்ல ஆவணி மாதத்திலே
ஆமா மார்த்தாண்ட வன்னியருக்கும் மார்த்தாண்ட வள்ளி வன்னிச்சிக்கும் ஆமா சிறப்பாக திருப்பூட்டினார்கள். ஆமையா அப்படி திருப்பூட்டி வன்னியராஜா வன்னிச்சியோடு வன்னிக்கோணந்தல்ல ஆமா மார்த்தாண்ட வன்னியரும் மனைவியாகிய மார்த்தாண்ட வள்ளி அம்மா அவர்கள் மன்னவனும் தேவியும் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமோ கொண்டவனும் தேவியுமாக ஆளனும் தேவியும் அன்புடனே வாழ்ந்துவார். எள்ளுக்கு எண்ணெய் போல என பெரிய தோழர் போல நல்ல நாரும் போலும் பொருத்தமுடன் வாழ்ந்துவார். நகமோஞ்சதையும் போல நகமோஞ்சதையும் போல நலமுடனே வாழ்ந்துவார். அப்படி வாழ்ந்து வர நாளையில வன்னியராஜா மனைவி வன்னிச்சி மார்த்தாண்ட வள்ளி நம்ம அத்தை மகா அவளை பிள்ளைக்கு பிள்ளையா அந்த நாத்துனால வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஆமையா ஒரு மதினின்னு தம்பி பொண்டாட்டியா இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தான்னா மாமை மாமியாளுக்கு அடுத்த ஸ்தானம் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகா அந்த மாவாட்டி. அந்த மாமியா நல்லவளா இருந்தாலும் சரி கெட்டவளா இருந்தாலும் சரி ஆமா குடும்பத்துல உள்ள குத்து விளக்குன்னு மருமவளை ஏன் சொல்லுதாங்கன்னா ஆமா அந்த குத்து விளக்கு எப்படிக்கு சுடர் விட்டு எரியுதோ அதே மாதிரி அந்த குத்து விளக்கின் தீபம் போல் அந்த அம்மா இருந்து ஒளி வீசி தன்னுடைய குடும்பத்தை தந்தை வீட்டை விட்டு மாமியார் வீட்டுக்கு வந்துட்டா அது நம்மளுடைய குடும்பம். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மதினியா இருக்கட்டும் நாத்தனாமாரு கடைக்குட்டி நங்க நாத்தனாலா இருக்கட்டும் மாமை மாமியாளுக்கு அடுத்த ஸ்தானமா வரக்கூடியவா இருக்கணும். அதே மாதிரி இந்த வன்னிச்சி ஆகிய மார்த்தாண்ட வள்ளி மாமை மாமியால ஏற்கனவே சொந்தம் இரத்த பாசம் அத்தை மகன் அத்தை மகா இதெல்லாம் ஒரு சொந்த பந்தத்தோடும் அல்லாமே வீட்டுக்கு வரக்கூடியவா தாய்க்கு தாயா தமையன் மனைவி தாய் மாதிரி இந்த வன்னிச்சியாக நல்லதங்கால தம் பிள்ளையாக அந்த அம்மா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி வளர்த்து வரும் நாளையிலே ஒரு நாளை பார்க்க வன்னிச்சியாக நல்லதங்காலுக்கு ஆகாத நேரம் அமடு வருங்காலம் பொல்லாத நேரம் அவளுக்கு சொல்லாம எங்கிருந்து வருது எங்க இருந்தம்மா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு கோடமழை பொழியும் நாடு பொழிந்ததென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு பாதம் ஒன்று மழை பொழியோ வருடம் ஒன்றும் பூ விளையோ மானிருந்து விளையாடோ அங்க மயிலிருந்து தோகையாட்டோ கிரிகளும் பாம்புகளோ கீர்த்தனை செய்திடும் பசுக்களும் புலிகளும் ஒரு படித்துறையில் நீராடோ சோறு கொண்டு மடை திறப்பா சொர்ணம் கொண்டு நெல் விதைவா வயலெல்லாம் நெல் விளையும் வரப்பெல்லாம் பழுத்துதீரும் கட்டு ஒரு களம் இருக்கும் கதிருளக்கு நெல் விளையும் கருத்தாள் அறுத்து வர மரதாளும் பயிராகும் அறுத்து வந்ததால் அதிலே ஐங்கடந்த கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தா மாளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை
கட்டி அடிக்கும் அந்த ஏகாதபதி பட்டணத்தில் அந்த ஏகாதபதி பட்டணத்தில் வடக்கே வடநாடு தேசமாகிய ஏகாதபதி பட்டணத்திலே ஆமா ஏகாதபதி ராஜன் உப்புக்கட்டி ராஜா வாழ்ந்து வருகின்றார். ஆமையா அவர்கள் மன்னவனும் தேவியுமாக ஆமோ அந்த ஏகாதபதி பட்டணத்திலே வாழ்ந்து வருகின்ற பொழுது ஆமையா சுத்திருகு சுகமே இருக்கு சுத்திருகு சுகமே இருக்கு மண்ணிருக்கு மனை இருக்கு பொண்ணிருக்கு பொருள் இருக்கு மாடையும் மாளிகையும் வடக்கே வடநாடு தன்னாதிலே ஏகாதபதி பட்டணத்தில் உப்புக்கட்டி மகாராஜா வம்சம் அவர் பேரு ஏகாதபதி ராஜ. ஆமா அப்படி செல்வ செழிப்புகளோடு வாழ்ந்து வருகின்றார். ஆமையா அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையில நாளையில ஏழரை கோபுரமா கோபுரமா எதிரே ஒரு மண்டபங்கள் மண்டபங்கள் சூழரையும் அங்கனமோ சுத்தி கட்டும் மாளிகையும் மண்டபமா மடப்பொழியா காவலர்கள் யாவலர்கள் களஞ்சிய புல் திரவியங்கள் ஆனை கட்டும் ஜாவடியா அங்கனமா கட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பொழியா காவலர்கள் யாவலர்கள் களஞ்சிய பொன் திரவியம் சுத்தி கட்டும் மாளிகையா ஏகாதபதி பட்டணத்தில் உப்புக்கட்டி மகாராஜா வாழ்ந்து வரும் நாளையில வேலை நல்ல வேலை ஐயா நல்ல வேலையா விளையாடும் சமயம் ஐயா சமயம் ஐயா ராஜா 7 பேரும் ராஜா 7 பேரும் ஆடுவாரே பாடுவாரே ஆடுவாரே பாடுவாரே ஆடாளி போடுவாரா ஆடாளி போடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா 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 சத்தம் போடுவாரா சத்தம் போடுவாரா ஆறாரே வன்னியராஜா ஆடுவாரே வன்னியராஜா குதிரையில குதிரையில ரூபா கையில் எடுத்து கையில் எடுத்து வேட்டையாடி வருவாரு ஆடி வருவாரு செய்வார் இஞ்சி கட்டி செய்வார் ரிஞ்சி கட்டி அருங்கச்ச சுங்கலிட்டு அருங்கஜ சுமலிட்டு கச்ச சல்லடமா சீல குல்லாவா கச்ச சல்லடமா ரூபா வல்லையமா ஆறாறு வன்னியராஜா 5 மணி வல்லையமா அளவுக்கு ஒரு சல்லடமா 4 மணி வல்லையமா ஒரு சல்லடமா சல்லடமா குல்லாவா தாமரக்க மணி அழகா பட்டு கஞ்ச பவுல கஞ்ச கஞ்ச சல்லடமோ உச்சியில குல்லாவா மார்த்தாண்ட வன்னியராஜா அகில வன்னியரும் வன்னியரும் நல்ல வன்னியரும் வீர வன்னியரும் யானை கொலி வன்னியரும் நல்ல வன்னியரும் தம்பி 7 பேரும் ஆடுதார பாடுதார ஆதாளி ஓடுவாரு ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ வன்னியர் ராஜாவோடு வன்னிச்சு 7 பேரும் உள்ளோடு முரசோடு விளையாடி வாராரு மேல முழக்கத்தோடு கொண்டு வருவாளா வரிஞ்சு கட்டி அருங்கச்ச சுங்கலிட்டு கட்டி வரிஞ்சு கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு கட்டு கச்ச பவுல கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா சீல குல்லாவா காக்கு கச்ச சல்லடமா 5 ரூபா வல்லையமா வெள்ளி பிடியருவா ஆடு விச்சருவா ராஜாவோடு ஆடுதார பாடுதார ஆடாளி போடுவாரா ஆடுவாரா
சத்தம் போடுவாரா சத்தம் போடுவாரா 5 மணி வல்லையம்மா 5 மணி வல்லையம்மா ஒரு சல்லடமா அழகுக்கு சல்லடமா 7 மணி வல்லையம்மா 7 மணி வல்லையம்மா ஒரு சல்லடமா ஒரு சல்லடமா சல்லடமா குல்லாவா சல்லடமா குல்லாவா தாமரக்க மணி அழகா தாமரக்க மணி அழகா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு கிளம்பு சல்லடமா இருக்கலம்பு சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு வன்னியராஜா ஓடியா ஓடியா சல்லடமா போ சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு வைக்கும் கால்களுக்கு சீப்பு சல்லடமா போ சல்லடமா ஆனப்பந்த ஒரு கையில ஆனப்பந்த ஒரு கையில அடுக்கத்தடி ஒரு கையில் அடுக்கத்தடி ஒரு கையில பந்த ஒரு கையில பந்த ஒரு கையில செருவா ஒரு கையில ரூபா ஒரு கையில அடுக்கத்தடி இடுக்கத்தடி அடுக்கத்தடி இடுக்கத்தடி ஒரு பொந்தந்தடி அழகுக்கு பந்தந்தடி வன்னிய ராஜாவா ராஜாவா அருணன வரவழைப்பா வரவழைப்பா வல்லையம்மா பிடிப்பாரா அம்மா பிடிப்பாரு குபேரன வரவழைப்பா வரவழைப்பா மாட்டுவாரா மாட்டுவாரா சிவன வரவழைப்பா சல்லடமா மாட்டுவாரா அக்கினி தேவனையே பந்தம் போல கொளுத்துவாரா ஆனப்பந்த ஒரு கையில அடுக்கத்தடி ஒரு கையில வீரப்பந்த ஒரு கையில சருவா ஒரு கையில அடுக்கத்தடி இடுக்கத்தடி ஒரு பொந்தந்தடி வன்னிய ராஜாவோ ஆத்தாண்ட வன்னியரும் மகிழ வன்னியரும் வன்னியரும் ஒண்ணு நல்ல வன்னியரும் ஓடியா வீர வன்னியரும் ஓடியா ஓடியா யானை கொல்லி வன்னியரும் அண்ணன் தம்பி 7 பேரும் அன்னிச்சி ஆனவளும் ஆடுதார பாடுதாரே ஆதாளி ஓடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா சத்தம் போடுவாரா உச்சியில குல்லாவா உல்லாச கால்நடையா கையில் ஒரு குல்லாவா தாமரக்க மணி அழகா கஜ பவள கஜ கஜ சல்லடமா உச்சியில குல்லாவா புறத்து சுங்கலில மோகினிய அச்சரமா புறத்து சுங்கலில தேவ அச்சரமா வலதுபுற சுங்கலில பைரவ அச்சரமா வன்னியராஜா ஓடியா ஓடியா 5 மணி வல்லையமோ ஒரு சல்லடமோ 7 மணி வல்லையமோ ஒரு சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கிளம்பு சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு சீப்பு சல்லடமா பின்னி வைக்கும் கால்களுக்கு சீப்பு சல்லடமா ஆனப்பந்த ஒரு கையில அடுக்கடி ஒரு கையில பந்த ஒரு கையில வன்னிய ராஜாவோ செருவா ஒரு கையில அடுக்கத்தடி இடுக்கத்தடி அழகும் ஒரு பந்தந்தடி சொல்லாத தெய்வாயா வன்னிய ராஜாவோ பெற்ற தேவாலயங்கள் ஊரு எல்லாம் ஒம்பேரு உலகமெல்லாம் உண்புகளா ஆடி எல்லாம் ஒம்பேரு நகரமெல்லாம் உண்புகளா போல தேவதைய உலகத்தில கண்டதில்ல வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது நம்பி வந்த பேர்களுக்கு வாக்கு சொல்பவர் இல்லா மக்களுக்கு வரம் கொடுப்பவரா இல்லா மக்களுக்கு வரம் கொடுப்பவரா ஆன போல அலறுவாரா அலறுவாரா வன்னிய ராஜா வன்னிய ராஜா ஐயா சாமி பூன போல பதுங்குவாரா பதுங்குவாரா புலிப்பாச்சல் பாய்வாரா ஏ வன்னிய ராஜா ஐயா ஊரு எல்லாம் உந்தன் பேரு ஏ வன்னிய ராஜா ராஜா உலகமெல்லாம் இத உனக்கு உண்முகரா ஏ உந்தன் பேரே ஐயா நாடு எல்லாம் உந்தன் ஏ வன்னிய ராஜா நகரம் எல்லாம் ஐயா உண்முகரா ஏ உந்தன் பேரே ஐயா வாக்கு
சொன்னாலும் அந்த தப்பாதே எங்க வன்னிய ராஜா வரம் கொடுத்தாலும் பொய்யாதே ஏ தப்பாதே நீ சிவகுளம் தன்னாதில தன்னதில சீமையாண்ட தெய்வம் ஐயா தெய்வம் ஐயா பள்ளி கோணந்தல் தன்னாதில தன்னதில வன்னிய ராஜாக்கள் ராஜாக்கள் அரசையோடு ஆண்ட தெய்வம் ஐயோ நீ கோலக்காரன் ஜாலக்காரன் ஜாலக்கார சாலக்காரன் சாலக்கார பொருளாதே ராஜா ஏய் ஆலக்கார ஐயா வருணனையே வரவழைப்பா ஏ வன்னிய ராஜா வல்லையமா எப்படி பாரு எப்படிப்பா அவருக்கும் போடுங்கம்மா ஒரு குலவ போடுங்க ஒரு குலவ ஒரு குலவ நானே மணிக்குலவ ஒரு குலவ ஐயோ குபேரன வரவழைத்து வரவழைத்து உள்ளாவா மாட்டுவாரா மாட்டுவாரோ சாம்ப சிவன வரவழைத்து வரவழைத்து வன்னிய ராஜா அந்நிய ராஜா சல்லடமா ஐயா மாட்டுவாரோ ஏ வரவழைத்து சுவாமி அக்கினே தேவனை தான் தேவனத்தான் பந்தம் போல கொளுத்துவாரே கொளுத்துவாரே ஆன பந்தம் உனக்கு ஒரு கையில ஒரு கையில ஒரு கையில ஒரு கையில அடுக்கு தடி உனக்கு ஒரு கையில ஏ வன்னிய ராஜாக்கள் சுவாமி வீர பந்தம் ஒரு கையில உனக்கு வீச்சருவா ஒரு கையில சுவாமி அடுக்கு தடி உனக்கு இடுக்கு தடி ஐயா இடுக்கு தடிய அழகுக்கு ஏத்த பொண்ணு தடிய ஏ இடுக்கு தடிய உனக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எங்க வன்னிய ராஜா எருக்கலம்போ சல்லிடமா ஏ கால்களுக்கு சுவாமி தூக்கி வைக்கும் கால்களுக்கு உனக்கு துச்சி பூ சல்லடமா பின்னி வைக்கும் கால்களுக்கு ஐயா கால்களுக்கு உனக்கு பிச்சி பூ ஏ சல்லடமா ஏ வன்னிய ராஜாக்கள் எங்க வன்னிய ராஜா 7 பேரும் 7 பேரும் 7 பேரும் 7 பேரும் கோட்டை போட்டு வாங்குவாரா ஏ 7 பேரும் அங்கே உப்பு கட்டி மகராஜா ஜனாதிபதி பட்டணத்தில் வாழ்ந்து வரும் நாளையில நாள குறையும் இல்லை மனையால தாழ்வும் இல்லை நாள குறையும் இல்லை நாள குறையும் இல்ல ஒரு நாள தாழ்வும் இல்லை ஒரு நாளும் இல்லை அப்படி வாழ்ந்து வரும் நாளையில ஏகாதபதி பட்டணத்திலே ஆமோ
அந்த உப்புக்கட்டி மகாராஜாவுக்கு என்ன சிலது காலமாகவே பிள்ளை இல்லாமல் சில ஆலயங்கள் எல்லாம் சென்று ஆமா ஆலய வழிபாடுகளை செய்து இறைவனுடைய அருளாலே ஆமையோ ஏகாதபதி சக்கரவர்த்திக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை அவர்களுக்கு கல்யாணமாகி அநேக காலமாக பிள்ளை இல்லாம அவங்க அரண்மனையிலே ஒரு குதிரையும் குட்டி போட்டது. ஏகாதபதி சக்கரவர்த்திக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் பிறந்திருக்கு. குதிரையும் குட்டி போட்டது, கொண்டபோலும் குட்டி போட்டா. என்ன குட்டி? அப்படி ஆண் குழந்தை பிறந்தவுடனே ஏகாதபதி சக்கரவர்த்தி ஏகபோகமான தான தர்மங்களை எல்லாம் வழங்கி அந்த உப்புக்கட்டி மகாராஜனாகிய ஏகாதபதி சக்கரவர்த்தி தனக்கு இளவரசன் பிறந்திருக்கிறார் என்று விட்டோமானா தன்னைக்கால் நோகும் என்று விட்டோமானா நோகும் என்று தோளிலே தொட்டில் கட்டி துடையில நடைபெறத்தி ஓடு தொட்டில் கட்டி மடியதில நடைபெறத்தி ஆட்டி ஓராட்டி தலைமகன வளர்த்துவாரா ஏகாதபதி சக்கரவர்த்தி உப்புக்கட்டி மகாராஜா மகனை வளர்த்து ஒரு நாளையில மகனான இளவரசன் பட்டியலில சாதம் போட்டால் வாரி உண்ண என்று இலையதில போட்டா எடுத்து உண்ண மாட்டான் என்று தங்க தழுகையில வெண்ணெய் தான் பிசைந்து காக்காய சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டுவாரோ ஊட்டி வளர்வாரா உப்புக்கட்டி மகாராஜா உடம்பல்லானையுருக மகாராஜா உடம்பு எல்லாம் நல்ல வளப்பாரா ரேகமல்லானை உருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளர்த்து ஒரு நாளையிலே உப்புக்கட்டி ராஜமாக ஒரு வயதா நல்ல இருவயதா மூன்று வயது மாச்சே நல்ல வயதாதியிலே ஊந்து விளையாடுவாரோ இரண்டு நல்ல வயதாதியிலே இருந்து விளையாடுவாரோ மூன்று வயதிலே இறகி காது குத்தி முத்தால் கம்மலிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க போட்டு நாலு வயதாச்சு உப்புக்கட்டி ராஜன் மகன் நடந்து விளையாடுவார். ஐந்து வயதாச்சு ஐந்து வயதிலே அறிவிக்கல வாராடே அறிவிக்கல கல்விகளை கற்பிக்க வைத்தார்கள். ஆமா ஏகாதபதி பட்டணத்திலே உப்புக்கட்டி ராஜன் மகன் இளவரசனை படிக்க வைக்க பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறார்கள். ஆமையா 5 வயதிலே அறிவிக்கலைகளை படித்தார். 6 வயதிலே அரிச்சுவடி, 7 வயது எஞ்சுவடி படித்து வருகிறார். அப்படி படித்து ஒரு நாளையில
8 நல்ல வயதாதிலே பாடம் எழுதுவாரா 9 வயதும் ஆச்சு ஓலையதை எழுதுவாரா 12 வயதாதில பலகலையும் படித்துவாரா பலகலையும் தான் படித்தான் அங்க 14 வயதும் ஆச்சு பல சாஸ்திரங்கள் படிப்பார்களோ அந்த உப்பு கட்டி ராஜம்மா படித்து வரும் நாளையிலே ஆணையேற்றம் அழகு உயர்ந்த தொழில் படித்தான் ஆணையேற்றம் குதிரையேற்றம் ஐயா அரிகரி கொன்ற வேந்த அன்னையும் பிதா என்றுபடி கொன்ற வேந்தம் குளிவருக்கும் 16 வயதுக்குள்ள வாழை வித்த வில்லு வித்த போர் வித்த ஜலம்பு வித்த முன்கரணம் பின்கரணனோ முக்கியமா படிக்காரே மூச்சடகி பாய்ந்தாரா 300 அடி பாய்வாரா நாவடகி பாய்ந்தாரானா 400 அடி பாய்வான் அந்த உப்பு கட்டி ராஜமாக ஆங்காரித்து பாய்ந்தாரானா 500 அடி பாய்வான் அப்பேற்பட்ட இளவரசன் அவன் 16 வயதுக்குள்ள பலகலைகளையும் படித்து வாரா 16 வயதுக்குள்ள அழகு எந்த தொழில் படித்தார் அந்த உப்பு கட்டி ராஜம்மாக செட்டி பாய்ந்தானான் 400 அடி பாய்ந்தேடுவா பாய்ந்தானான் 400 அடி அப்படி ஆய கலைகள் 64 படித்து வருகிறான். ஆமா வாள் வித்த, ஆமா வில் வித்த, ஆமா போர் வித்த, ஜலம்பு வித்த, முன்கரணம் பின்கரணம் கரணம் ஆனையில ஏறுறான் குதிரையில ஏறுதான். ஆமா ஒட்டகத்துல ஏறுதான் புலியில ஏறுதான். ராஜாவுடைய பிள்ளை இல்ல. ஆமா இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம், மறுமணம், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும். தேவையானவை போட்டோ, பயோடேட்டா, ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும். ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயூபி பேங்க் மாடியில், மதுரை மெயின் ரோட், குத்துக்கல் வலசை, ITI, தென்காசி. Cell 9443948778 and 78454497778.